கொழுப்பு சத்துக்கு நம்ம உடம்புல வேலையே இல்லையா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இது ஒரு தவறான புரிதல். நிறைய பேர் நினைக்கிறாங்க கொழுப்புனா நமக்கு வந்து உடம்புல ரத்த கட்டி வர்றதுக்கு மட்டும்தான், ரத்த குழாய் அடைப்புக்கு மட்டும்தான் கொழுப்பு உபயோகப்படுதுன்னு நினைக்கிறாங்க. நம்ம உடம்போட இயக்கத்துக்கு கொழுப்பு சத்து அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஒவ்வொரு திசுக்களுக்கும் கொழுப்பு சத்து அவசியம். அதே போல் எதிர்ப்பு சக்தி உண்டாக்குறதுல கொழுப்பு சத்து அவசியம். இப்படி பல விஷயங்களில் வந்து கொழுப்பு சத்து நமக்கு வந்து பயனுள்ள செயல்களை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதனால தான் எப்பவுமே உணவில் கொழுப்பு சத்தை சுத்தமாக குறைக்கக்கூடாதுன்னு சொல்கிறது. சரி, இப்போது நம்ம சாப்பிட்ட உணவுலேருந்து இருந்த கொழுப்பு சத்தும் அதாவது கொழுப்பு நேரடியாக வந்த கொழுப்பு சத்தும் மாவுச்சத்துலேருந்து வந்த கொழுப்பு சத்தும் ஒன்றா சேர்ந்துக்குது. இப்போ அடுத்து நம்ம சாப்பிட்டு முடிச்சோன்னையும் நம்ம உணவெல்லாம் செரிமானமாகி கொஞ்ச நேரம் எதுவும் சாப்பிடாமல் இருக்கிற டைமில் நமக்கு வந்து தேவையான இரத்த சர்க்கரை அளவு வேணும். அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம உடம்பு இந்த கிளைக்கோஜன் ஸ்டோர்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணி நம்ம குளுக்கோஸை கொடுக்கும். இங்கே இன்னொரு பாயிண்ட் நம்ம ரொம்ப தெளிவாக நோட் பண்ணணும். நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, டாக்டர் சாப்பிட்டோன்னே எனக்கு 100 110 இருக்குது அப்படின்னா எனக்கு லோ ஆகிடுமா உடனே, நான் போய் ஏதாவது சாப்பிடணுமான்னு கேட்பாங்க. நிச்சயமாக ஆகாது. ஏன்னா நம்ம கல்லீரலில் இருக்க கிளைக்கோஜன் ஸ்டோர்லேருந்து நமக்கு வந்து சர்க்கரை ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். அதனால் நிச்சயமாக பயப்படவே வேண்டியதில்லை. உங்களுக்கு சாப்பிட்ட பிற்பாடு 110 இருந்தால் கூட லோ சுகர் ஆகாது. யாருக்கு சொல்கிறேன்னா சர்க்கரை இல்லாதவங்களுக்கு. சர்க்கரை இருக்கவங்களுக்கு என்ன மருந்து மாத்திரைகளோ ஊசியோ எடுத்துக்கிறீங்கிறத பொறுத்து. ஸோ அதை வச்சு தான் அதை சொல்ல முடியும். பெரும்பாலானோருக்கு நார்மலாக இருக்கிறவங்க, கணையத்தை தூண்டாத மருந்து எடுத்துக்கிறவங்களுக்கு, இன்சுலின் போடாதவங்களுக்கு நிச்சயமாக சாப்பிட்டோன்னையும் கம்மியாக இருந்தாலும் பயப்பட வேண்டியதில்லை. உங்கள் சர்க்கரை லோ சுகருக்கு போகாது. இது ரொம்ப முக்கியமாக புரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ நான் கிளைக்கோஜன் ஸ்டோர்லேருந்து எடுக்கும்னு சொன்னேன். ஓரளவுக்கு மட்டும் கிளைக்கோஜன், அதாவது வந்து ஒரு குறுகிய கால தேவைக்கு இந்த கிளைக்கோஜன் ஸ்டோர்லேருந்து எடுத்துக்கும். அதுக்கு மீறி போகும்போது உடனே நம்ம என்ன பண்ணணும், கொழுப்பில் சேர்த்து வச்ச சர்க்கரையை எடுக்கணும். இது வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலை. கிளைக்கோஜன் ஸ்டோரில் ஈஸியாக எடுத்துருவோம். ஆனால் கொழுப்பில் சேர்த்து வச்ச சர்க்கரை இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலை உடம்புக்கு. உடம்பு என்ன பண்ணால், இது யாருப்பா கஷ்டப்படுறது, கொஞ்சம் பசியை தூட்டி விடுவோம், அவன் சாப்பிட்ருவான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவான், நமக்கு பசி உணர்வை தூண்ட ஆரம்பிச்சிடும். அந்த நேரத்தில் பசி உணர்வை தூண்டினோடனே நம்ம என்ன செய்வோம், திரும்ப சாப்பிடுவோம், திரும்ப இன்சுலின் சுரக்கும், அளவுக்கு மீறி சாப்பிடுவோம். அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் திரும்பி என்ன பண்ணுங்க, கிளைக்கோஜன் ஸ்டோராகவும் கொழுப்பாகவும் சேர்ந்துக்கிட்டு இருக்கும். இது படிப்படியாக நடக்க என்ன ஆகுது, நம்மளுக்கு வெயிட்டு ஏறிடுது. ஸோ வெயிட்டு ஏறுறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது நம்மளோட இன்சுலினும் கார்போஹைட்ரேட்டும். ஏன்னா இன்சுலின் பசியை தூண்டுது. என்ன பண்ணுது, கார்போஹைட்ரேட் வந்தோடனே அந்த இன்சுலின் எல்லாத்தையும் அந்த சுகரை கார்போஹைட்ரேட்லாம் கன்வெர்ட் பண்ணி கிளைக்கோஜனாகவும் ஃபேட்டாகவும் சேர்த்து வச்சுக்குது. திரும்பியும் ஃபேட் எடுத்துக்கிறதுல கிளைக்கோஜன் முடிஞ்சோன்னே திரும்பியும் சாப்பிட வைக்குது, திரும்பிடுது. ஸோ இந்த இடத்துல நம்ம வெயிட்டை ஏற்றுறது நம்ம சாப்பிட்ற மாவுச்சத்தும், அதே என்னதுங்க, நமக்கு சுரக்கிற இன்சுலினும்.